இருங்க நான் ஒண்ணு காமிக்கிறேன். கார்த்திக் பாபு சார், இந்த 2026ல ஐஷோ ஸ்பீட் மாதிரி யாரு ரசிக்கும்படியான சேட்டைகள் பண்ணுவாங்க? பாத்தீங்களா, அவர் பாத்தீங்கன்னா எப்படி சிரிச்சு மெடிக்க ஜம்முன்னு இருக்காரு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆளுங்க தான் துலாம் ராசிக்காரங்க. அதாவது இவங்க பண்ணக்கூடிய துலாம் ராசி யாரான்னு இருக்கீங்களா? ஐசோ ஸ்பீடாக வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. குறும்புத்தனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். சின்ன வயசு குழந்தையும் சரி, வயசு பொண்ணுங்களும் சரி, வயசான ஆண்டிகளும் சரி, எல்லாருமே வந்துட்டு பிக்கப் பண்ற ஆளுங்க. ஒரு நடமாடும் ஹோரா இருப்பீங்களா நீங்க? ஒரு நடமாடும் ஹோர் துலாம் ராசிக்காரர்களே. உங்க ராசி என்ன? மிதுனம். அடுத்தது மிதுனம். இந்த மிதுன ஆமா, ஐசோ ஸ்பீட் ராசிக்காரங்க வந்துட்டு சும்மாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாயிலே வந்துட்டு பயங்கரமா வடை சுடுவாங்க. அவர் ஏதோ தப்பா சொல்றாரு. ட்ரூவா? கரெக்டா? நாட் ட்ரூ. ரொம்ப ஸ்வீட்டா வந்து எல்லாத்தையும் பேசி கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஒரு ஃபிகர் கூட நான் கரெக்ட் பண்ண தெரியும். விஜய் சார், இந்த 2026ல இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் ஊரூரா போய் சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவி தூக்கி மனமேடையில் வைங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போகும். அதில் இந்த மிதுனம்னு ஒரு ராசி இருக்கு. பரபரப்பான சுச்சுவேஷன்ல நான் என்னதான் பண்ணேன் உங்களுக்கு? நான் என்னதான் பண்ணேன்? அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி, நீங்க சொல்லுங்க, இந்த 2026ஆம் ஆண்டுல மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு 2026க்கு ஏன் நிப்பிள்ல க்ளோ ஆகுது? ஜோதிடர் பட்டெல்லாம் அடிச்சுக்கிறாரா? டேய் 7% பறிச்சு பணம், புகழ், பெயர் எல்லாம் ஒரே வெளியே. ஆனா ஊத்தல